கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சிறையிருப்பை கர்த்தர் சீக்கிரமாக திருப்ப போகிறார். இங்க பாக்குறோம், யூதாவின் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த போது பாடினதான ஒரு ஆரோகண சங்கீதம். அவங்க 70 வருஷம் அடிமைத்தனத்துல, அதாவது சிறையிருப்புல இருந்தாங்களாம். சிறையிருப்பு அப்படின்னு சொல்லும் போது ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் சிறையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிம்மதி இருக்குமா? ஒரு சமாதானமே இருக்காது. எவ்வளவோ நொந்து போய் அந்த சிறையிருப்பு அடிமைத்தனத்துல அவங்க இருப்பாங்க. அடிமைத்தனம் என்கிற போது அது சாத்தான் கொடுக்கறதான ஒரு அடிமைத்தன ஆவி. இன்னைக்கு பல பேரு இந்த அடிமைத்தன ஆவியில இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்க அதைத்தான் பாக்குறோம். அவங்க அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வருகிற போது ஒரு சொப்பனம் பாக்குறவங்கள மாதிரி இருந்தாங்களாம். ஏன்னா ஆண்டவர் முதல்ல அவங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. உன்னை நான் அந்த சிறையிருப்புல இருந்து உன்னை நான் திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. அது திடீர்னு நடந்ததுனால அவங்களுடைய வாய் நகைப்பினாலும் அப்படியே ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்ததாம். ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு. அது சடனா நடந்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒருவேளை நம்ம சிறையிருப்புல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற போகிறார். அது ஒருவேளை சொப்பனம் காணுங்கிறது மாதிரி இருக்குமா? கனவு காண்றத போல இருக்குமா? நம்ம பாருங்க, கனவு கண்டுட்டு எந்திரிச்ச உடனே நல்ல கனவா இருந்தா நம்ம நினைப்போம், இந்த கனவு எனக்கு நடக்குமோ நடக்காதோ, இந்த கனவு பலிக்குமோ பலிக்காதான்னு சொல்லி நினைப்போம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை தந்தாரானால், அது நல்ல சொப்பனமா இருக்குமானால் நிச்சயமாக அது நடக்கும். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த 10 வருடம் நம்மள ஒரு அடிமைத்தனத்துல ஒரு சிறையிருப்புல இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிறையிருப்பை நான் சீக்கிரமாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளும் பாருங்க, எத்தனையோ கலக்கங்கள், எத்தனையோ வேதனைகள் இந்த 10 வருடத்துல நம்ம டெய்லி நம்ம பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில நம்மளை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்ற போகிறார். அது எப்பேற்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சீக்கிரமாக ஆண்டவர் நமக்காக ஒரு ரட்சகனை ஆண்டவர் எழுப்ப போகிறார். அது சீக்கிரமாய் நடக்க போகிறது. நம்ம நினைப்ப அநேக வேளையில நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஜெபித்த ஜெபங்கள் ஒரு நாள் வீணாய் போகாது. இங்க நம்ம அதைத்தான் பாக்குறோம். நீ கண்ணீரோடு விதைச்சீங்க அப்படின்னா கம்பீரத்தோடு நீங்க அறுப்பங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம கண்ணீரோடு இந்த தேர்தலுக்காக நம்ம ஜெபித்து இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக அந்த கண்ணீரின் பலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்து திரும்ப நமக்கு நல்ல சந்தோஷமா அதை நம்ம அறுக்க போறோம். மகிழ்ச்சியான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். அதைத்தான் அங்க பாக்குறோம். ஆண்டவர் நமக்கும் கூட வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன் என்று சொல்லி. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதை நம்ம எல்லாரும் பார்க்கத்தான் போறோம். பாருங்க, பேதுரு சிறைச்சாலையில இருந்தாரு. சபை மக்கள் பேதுருவுக்காக என்ன பண்ணாங்க? ஜெபித்தாங்க, ஊக்கமா ஜெபித்தாங்க. கர்த்தர் பேதுருனுடைய வாழ்க்கையில அந்த சிறையிருப்பை திருப்பினார். இன்றைக்கும் கூட நீங்களும் கண்டிப்பா நம்ம தேசத்திற்காக நீங்க ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்பார். பாருங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? பாடி துதிச்சாங்களாம். ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்னைக்கும் கூட நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல பாடி துதிக்கணும். சிறைச்சாலை அனுபவங்கள் கடந்து வரத்தான் செய்யும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும். அப்ப நீங்க சோர்ந்து போக கூடாது. ஏன் ஆண்டவரே, நான் பலவிதமான சிறைச்சாலையில இருக்கிறேன்னு. ஒருவேளை அது வியாதியா இருக்கலாம், நமக்கு பற்றாக்குறையா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், தேவைகளா இருக்கலாம். ஆனா அந்த தேவைகள் மத்தியில அது ஒரு சிறைச்சாலையா உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்படுறது கூட ஒரு சிறைச்சாலையா இருக்கலாம். வேலை இல்லையே, என் வாழ்க்கையில திருமணம் இன்னும் நடக்கலையே, எனக்கு நல்ல ஒரு காரியம் நடக்க மாட்டேன்றதேன்னு சொல்லிட்டு அந்த சிறைச்சாலையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சீக்கிரமா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு விடுதலையை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். அதை உங்க கண்களால நீங்க பார்க்க போறீங்க. அக்கம் பக்கத்தை சொல்றவங்க, கூட இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பின் ஒரு அனுபவத்தை மாற்றி உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஜெயத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அப்ப நம்ம பாக்குறோம், கடைசி வசனத்தை பாருங்களேன். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறானா, ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீர சத்தத்தோடு திரும்பி வருவானா. விதைக்கிறவங்க அவங்க விதைக்கும் போது எப்படி விதைப்பாங்கன்னா, இது இந்த வருஷத்துல எனக்கு நல்ல பலன் கொடுக்குமா, ஒருவேளை இது தண்ணீர் அழிஞ்சு போயிருமா, இல்ல வேற ஏதாவது ஒரு காரியத்தினால இது முளைக்குமோ முளைக்காதோன்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன பண்றான்? விதைக்கிறான்.
ஆனா அது விளைஞ்சு வரும்போது அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, மிகுந்த சந்தோஷத்தோட அந்த அரிகளை சுமந்து கொண்டு வருவானா. நம்ம வாழ்க்கையில இப்படித்தாங்க. சில நேரங்களில் எனக்கு இது நடக்குமோ நடக்காதோ, பல நேரங்களில் நம்ம சோர்ந்து போய் ஒரு விதைக்கிறவனை போல நம்ம காணப்படலாம். ஆனால் அந்த விளைஞ்ச அரிகள் நல்ல விளைஞ்சு அறுவடைக்கு தயாரா இருக்கும்போது எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கோ அந்த விவசாயிக்கு, அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான சந்தோஷம், இரட்டிப்பான நன்மையினால் ஆண்டவர் நம்மளை நிரப்ப போகிறார். இந்த வசனத்தின்படியாக கர்த்தர் சீக்கிரமாக நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நமக்கு நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டு வர போகிறார். அதைத்தான் இங்க பார்க்கிறோம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்களாம். நம்மளும் புறஜாதிகளுக்குள்ள சொல்ல போறோம், ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. நம்ம நிறைய பேர் நம்மள்ட்ட சொல்லியிருப்பாங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளும் புறஜாதிகள்கிட்ட கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று நீங்களும் அவங்களுக்கு நடுவுல நீங்க சொல்ல போறீங்க. தேசத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் நிச்சயமாக இந்த வசனத்தின்படியாக நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.